தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி திரையுலகம் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ரசிகர்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பல சதாப்தங்களின் குடும்ப படங்களாக வித்தியாசமான திரைக்கதையாலும் ரசிகர்களை கவர்ந்தெடுத்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். இவ்வளவு திடீரென நம்மை விட்டு பிரிவார் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு வரை மேடைகளில் உற்சாகமாக பேசியும் சினிமா பற்றி தனது அனுபவங்களை பகிர்ந்து வந்த பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருது. சமீபத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய 50 ஆண்டு சினிமா பயணத்தை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது. அந்த மேடையில் பேசும்பொழுது தனது வாழ்க்கை முழுவதும் ரசிகர்கள் தான் தன்னை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். சினிமா தினமும் எனக்கு புதிதாக ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னை இத்தனை ஆண்டுகளாக மறக்காமல் நேசித்த ரசிகர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன் என்று அவர் கூறியிருந்த வார்த்தைகள் தற்போது வைரலாகி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று தன்னுடைய குரு மற்றும் நீண்ட நாள் நண்பரை இழந்த வேதனையோடு கண்ணீர் மழுக அஞ்சலி செலுத்தியவர்களில் பாக்யராஜ் அவரும் ஒருவர். அப்போது பலருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர் இன்னும் சில நாட்களிலேயே தானும் ரசிகர்களை விட்டு பிரிவார் என்று யாரும் எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் தற்போது சமூக வலைத்தளங்களில் குருவை வழி அனுப்பிய கையோடு அவரும் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற பதிவுகள் அதிகமாக பகிரப்பட்டு வருது. கடைசி காலத்தில் பாக்யராஜ் அவர்கள் சினிமாவை விட்ட ஒதுங்கவில்லை. புதிய இயக்குநர்களின் படங்களை பார்த்து பாராட்டுவது, கதைகள் குறித்து ஆலோசனை வழங்குவது, திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்வது என எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருந்தார். கதைதான் ஹீரோ, நல்ல கதை இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்ற பல மேடைகளில் அவர் கூறிய கருத்து இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருந்தது. நடிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம் என தமிழ் சினிமாக்களில் அழியாத தடம் பதித்த பாக்யராஜ் அவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படுவதற்கு முன்பு வரை சினிமா நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்தார். எந்த மேடையிலுமே ரசிகர்களிடம் சிரித்த முகத்தோடு பேசி நம்பிக்கையை விதைப்பது அவரது வழக்கமாக இருந்தது. இன்று அந்த வீடியோக்கள் தான் ரசிகர்களை கண்கலங்க வைக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு மேடையில் உற்சாகமாக பேசிய மனிதர் இன்று இல்லை என்ற உண்மையை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவர் பேசிய வீடியோ, சிரித்த முகம், ரசிகர்களுக்கு கூறிய நன்றி வார்த்தைகள் என அனைத்தும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு இயக்குனராக மட்டுமல்ல, ஒரு நடிகராக மட்டுமல்ல, சினிமாவையே உயிராக நேசித்த கலைஞராக வாழ்ந்த பாக்யராஜ் அவர்களுடைய இந்த கடைசி மேடை பேச்சு இனி ரசிகர்களுடைய நினைவில் என்றுமே அழியாத காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தாரிடம் இருந்து வெளியாகியுள்ள தகவலின்படி வழக்கம் போல பாக்யராஜ் அவர்கள் வாக்கிங் சென்று வீட்டிற்கு திரும்பி இருக்கார். வீட்டிற்கு வந்து சிறிது நேரத்திலேயே எனக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று கூறியதாக சொல்லப்பட்டது. அதையடுத்து குடும்பத்தினர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் உயிர் இழந்துவிட்டதாக தெரிவித்த தகவல் குடும்பத்தாரை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இயக்குனர் சுந்தர் சி, நடிகை குஷ்பு தம்பதியின் மூத்த மகள் திருமண கோவாவில் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் 80களில் பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டன. அவர்களுடன் பாக்யராஜ் அவர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கோல்டன் கலர் தீமை பற்றிய தங்க நிற வேற்றி சட்டை அணிந்து சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பேசி பழகிய பாக்யராஜ் அவர்களுடைய வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருது. அந்த சிரிப்பு இவ்வளவு சீக்கிரம் கடைசி சிரிப்பாக மாறிவிடும் என்று யாரும் நினைக்கவில்லை என ரசிகர்கள் உறக்கமாக பதிவிட்டு வருகிறாங்க. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு செய்தியை அறிந்த குஷ்பு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வெளியாகிய சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் திரை உலக பிரபலங்கள் கமெண்ட் செய்து பாக்யராஜ் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வந்ததாக சொல்லப்படுது. உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இப்படி இறந்தது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
திரைக்கதை மன்னன் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று அதிகாலை ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் காலமான செய்தி வெளியான சில நிமிடங்களில் திரையுலக ரசிகர்கள் அனைவருமே சென்னை இல்லத்திற்கு விரைந்த வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில் பாக்யராஜ் அவர்களுடைய சீடரும் இயக்குனருமான பாண்டியராஜ் தனது குருவின் மறைவு செய்தி கேட்டு பதறியடித்து ஓடி வந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்ணீரில் நனைய வைத்தது. செய்தி அறிந்த அடுத்த கணமே பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டிற்கு வந்த இயக்குனர்கள் உள்ளே செல்லக்கூட தோன்றாமல் வாசலிலேயே கைகூப்பியபடி பெரும் தவிப்புடன் நின்றாங்க. பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முன்பாக பாண்டியராஜ் அங்கு வந்து விட்டார். தன் திரையுலக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த குருநாதர் இனி இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் நிலைக்குலைவு காட்சிகள் அங்கிருந்த ஊடக கேமராக்களில் பதிவாயிருக்கு. சினிமாவில் பாரதி ராஜா பாக்யராஜ் கூட்டணி எப்படி ஒரு சகாப்தமோ அதே போல் பாக்யராஜ் பாண்டியராஜ் கூட்டணியும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவரது பெரும்பாலான ஹிட் படங்களில் திரைக்கதை உருவாக்கத்தில் பாண்டியராஜ் முக்கிய பங்காற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பின்னர் இயக்குனர் ஆசையோடு திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகம் ஆகியிருக்காரு. பாக்யராஜ் பாணியாக நடுத்தர வர்க்க நகைச்சுவை மற்றும் யதார்த்தமான திரைக்கதை அப்படியே தன்னுடைய படங்களில் கையாண்டு குருவுக்கு பெருமை சேர்த்தார். பாக்யராஜ் எப்படி ஹீரோ என்ற இலக்கணத்திற்கு அடங்காமல் தனது திரைக்கதை யுக்தியால் தமிழ் சினிமாவில் இவர் ஜொலித்தாரோ அதே போல் அவருடைய சிஷியர்களான பாண்டியராஜ் பார்த்திபன் போன்றோர் திரைக்கதையால் உச்சத்தை எட்டியிருக்காங்க. அண்மையில் கூட நான் தமிழ் சினிமாவில் சாதித்ததற்கும் இப்பொழுது அனைவரும் மரியாதை கொடுப்பதற்கும் காரணம் பாக்யராஜ் தான் என பாண்டியராஜ் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவை எப்படி பாக்யராஜ் பெயர் சொல்லாமல் என் டைரக்டர் என்று அழைப்பாரோ அதே போல தான் பாக்யராஜையும் அவருடைய சிஷியர்கள் என் டைரக்டர் என்று சொல்லுவாங்க. இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அவருடைய மறைவு செய்து வெளியானதில் இருந்து பழைய பேட்டிகள் மேடை நிகழ்ச்சிகள் ரசிகர்களுடன் பகிர்ந்த தருணங்கள் என பல வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது அப்படின்னே சொல்லலாம்.